அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தோஷம் தீட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா, இந்த மாதவிடாய் காலங்களில் பெண்கள் தியானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ சிவானந்தபுரம் சார் அவர்கள் ஏற்கனவே இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதவிடாய் என்பது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது, எல்லாருக்கும் போல் வர மாதிரி தான் அது ஒரு உபாதை மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரிபுர சுந்தரி அந்த நேரத்தில் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தோஷம் தீட்டு இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? இப்போ செத்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஏன் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, அதனால் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த இறந்த உடம்புல ஒட்டுண்ணின்னு ஒரு ஒட்டுண்ணி தொத்திக்கும். அந்த கிருமிகள் நம்ம மேலே படாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வந்த உடனே குளிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்குது. சில இனத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பை இறந்த உடனே ஃபுல்லாக சோப்பு போட்டு நல்லா கழுவி கொண்டு போட்டுருவாங்க. அப்படி ஒரு வழக்கம் சில இனத்தவர்களுக்கு இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடலை புதைக்கிற பழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும், எரிக்கிற பழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஆனால் நமக்கு புதைக்கிற பழக்கம்தான் கால சிறந்தது. இதுதான் வள்ளலாரும் சொல்கிறாரு, சிவானந்தபுரம் சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் புதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, 3வது நாள் தான் நம்ம உடம்புல தனஞ்சயன்ற வாயு இந்த உடம்பை வீங்க வச்சு வெடித்து வெளியேறும். அப்போ அந்த வாயுவை அன்றைக்கும் மறுநாளோ போட்டு நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாயு உடனே வெளியேறிடும். அதுவும் ஒரு வகையான கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மகான்கள் சித்தர்கள்லாம் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்கள். நினச்சி பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது. இதை விட பிரமிப்புலாம் நிறையா இருக்குது. உடலை பற்றிய நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் மிக பிரமிப்பான விஷயம். புத்தன் உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கான செல்கள் இருக்கின்றன, அவைகள் எல்லாம் தோன்றி தோன்றி மறைகிறன அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் இவங்க கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இவங்க அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்படி நம்மளோட சித்தர்களும் மகான்களும் மாபெரும் சாதனைகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் நம்ம வந்துடுவோம். இந்த பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஏன் கோயிலுக்கு வரக்கூடாது, ஏன் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் பெரியவங்க சொன்னது எதுவுமே தவறானது இல்லை. அதில் சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் தெரியாமல் நம்ம அதை தவறுன்னு சொல்லக்கூடாது. தவறான விஷயங்கள் சொன்னாங்கன்னா தவறுன்னு நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். சில விஷயங்கள் இந்த வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்குன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தவறானது. அதெல்லாம் அந்த சில பேரை மேம்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது. இப்போ இந்த மாதவிடாய் காலங்களில் இந்த பெண்களுக்கு ஒரு உடம்புல அதிகமான உஷ்ணம் இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் வேலை அதிகமாக விட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள நடக்க வைக்கக்கூடாது. அதை மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு மன உளைச்சலாக ஒரு மாதிரியாக இருக்கும். உஷ்ணம் அதிகமானாலே பித்தம் அதிகமானாலே நம்ம உடம்புல ஒரு உடம்புலாம் ஒரு முறுக்கிற மாதிரி இருக்கும். உடலில் சில திமிர் அப்படியே உடம்புலாம் முறிக்கும். அது மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த நேரத்தில் அவங்கள எந்த வேலையும் விடக்கூடாது அப்படின்றதுனால அவங்கள ஒதுக்கி வைக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. இன்னும் பல காரணங்கள் அதில் இருக்குது, அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம் நம்ம. அப்போ அந்த நேரத்தில் அவங்கள அவங்களுக்கு தேவையாக இருந்தால் நம்ம கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஒதுங்கி இருக்கலாம், வேலைகள் எதுவும் செய்யாமல், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த நேரத்தில் சமைக்கும்போது
அது அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இந்த புளி கரைக்கிறாங்கன்னா உஷ்ணம் அதில் ஏற்கனவே புளியில் உஷ்ணம் அதிகம். இப்போ அவங்க அந்த நேரத்தில் பணி செய்யக்குள்ள சில உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சரியாக இருக்காதுன்றதுனால அதை செய்யக்கூடாது. அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து நவீனம் அப்படின்ற அந்த காலம் வந்ததுனால இப்போ அதை மாதிரி டைம்லேயும் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றளவிலும் இருக்குது. நம்ம அவங்கள ஒதுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அதை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க விருப்பம்தான் எதுவாக இருந்தாலும். அதனால் வந்து அதை மாதிரி வழக்கம் எதனால் அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கட்டும் அப்படின்னு விடுறது தான். இப்போ அவர் பெரியவங்க செஞ்சதுங்கிறது ஒரு சரியான விஷயந்தான், அதில் தவறு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் தியானம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எப்படி நம்ம வந்து மலை ஜலம் கழிச்சிட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு வந்து தியானம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது டெய்லி நடக்குது. அது மாதம் ஒரு முறை நடக்கிறது. 3 நாள், அது ஒரு சில பேருக்கு 3 நாள் 5 நாள் அப்படியே வரும். அதுக்குள்ளேயும் அதிகமாக போக வேணாம். அதனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா செய்யலாம். அந்த முதல் நாள் செய்ய வேணாம். இப்போ 2ஆவது நாள் செய்யணும்னு நினச்சாங்கன்னா செய்யலாம். ஒன்றும் இல்லை, உதிரப்போக்கு அதிகமாக இருந்தால் செய்ய வேணாம். இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தியானம் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க தாராளமாக செய்யலாம். முதல் நாள் லேருந்தே செய்யலாம். சில பேர் இதில் முதல் நாள் விட்டு கூட 2ஆவது நாள் கூட செய்யலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. அது வித்தியார்த்தியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, இது முக்கியமான ஒன்று. இது முடிஞ்சிச்சா, அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து 16 நாள் கழித்து இந்த இறந்தவங்களோட வீட்டில் தீட்டு கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமியெல்லாம் வச்சு தெளிப்பாங்க. அது எதனால் அப்படின்னா அந்த அந்த கிருமிகள் ஏதாவது அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த 16ஆவது நாள் சுத்தமாக அதை வந்து போக்க வைக்கிறது. அப்போ அந்த கோமியத்தை எல்லாம் தெளிப்பாங்க. ஆனால் இந்த கோமியம்ங்கிறது ஒரு கிருமி நாசினிங்கிறது நமக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ விவசாயத்தில் கூட அந்த கோமியத்தை வச்சு தான் சில பூச்சி மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ சாணம்ங்கிறதும் நமக்கு வந்து அது வந்து ஒரு கிருமி நாசினிங்கிறது தெரியும். மஞ்சள் ஒரு கிருமி நாசினிங்கிறது தெரியும். அந்த காலத்திலலாம் வந்து இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதும் இந்த சாணத்தை போட்டு மெழுகிறதும் இருக்குது. ஏன் அப்படின்னா பூச்சி போட்டுலாம் வரக்கூடாதுன்றதுக்காக. இதற்காக தான் சொல்லப்பட்ட தவிர மற்றபடி இது செஞ்சால் அவங்க குடும்பம் விருத்தி ஆகாது, பாதிக்கும் அப்படி இப்படின்னு யாராவது சொன்னார்கள் என்றால் அது எல்லாம் பொய்யான கட்டுக்கதைகள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த 16 நாள் காரியம் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு போய்டும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரவர்கள் வினை வழி அவரவர்கள் வந்தனரே. அவரவர்கள் செய்த பாவத்தின் புண்ணியத்தின் விளைவு தான் எல்லாமே நடக்குமே தவிர மற்றபடி இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதை போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. அப்போ இந்த டெய்லி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, மலம் கழிக்காமல் இருக்க முடியாது, சிறுநீர் கழிக்காமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம வீட்டிலே ஒரு சம்பவம், துயர சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. சாயந்தரம் நைட்டு வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ மலஜலம் கழிக்காமல் இருக்க முடியாது. அதே போல் தான் இந்த தியானமும். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யலாம், விருப்பம் இல்லையா நீங்கள் செய்யாமல் விட்டுடலாம். இது முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. அதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து போட்டோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேணாம். ஒரு நாள் 2 நாள் செய்யாமல் விடலாம். இல்லை நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஏன்னா தியானம் பண்ணும்பொழுது உங்களுடைய மனம் ஒரு சரியான நிலையில் இருக்கணும், சரியில்லாத நிலையில் இருக்கக்கூடாது. எனக்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம், ஒரு துயரம், ஒரு துயரமான சம்பவம் அது மாதிரி இருக்குன்னா அந்த நேரத்தில் தான் அதிக நேரம் தியானம் பண்ணுவேன். அந்த நேரத்தில் மெடிடேஷனை அதிகமாக்குவேன். அப்படி ஒரு வழக்கம் இருக்குது எங்களுக்கு.
நாங்கள் வந்து எங்களோட தன்மைங்கிறது ஒரு முற்றிலும் முற்போக்காக இருக்கும். ரொம்ப பகுத்து பார்ப்போம், எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் பகுத்து பார்ப்போம். எது அறிவியலுக்கு சரியானதோ, எதெல்லாம் மகான்கள் சொல்லியிருக்கார்களோ அதையெல்லாம் நாம் கடைப்பிடிப்போம். இப்போ வந்து மற்றபடி இதில் யாராவது பயமுறுத்துகிறாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் வந்து பயப்படணுன்னு அவசியமே கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அப்புறம் இதில் வந்து தீட்டு அந்த தோஷம் அப்படிங்கிறது வேறு எதாலையாவது இருக்கா அப்படின்னால், வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரையில் இதை தான் வந்து பெரிதாக பேசுவார்கள். நமக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது இதுதான் இருக்குது. சில வேதங்களில் என்ன சொல்கிறாங்க, வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பெண்களுக்கு வந்து இது வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரம்மகத்தி தோஷம், பிராமணர்களுக்கு செய்த ஏதோ ஒரு தவறுனால தான் இந்த பெண்களுக்கு இதை மாதிரி மாதவில் விடாய் வருது அப்படின்ற மாதிரி அவங்க வேதத்தில் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி வேதத்தில் ஏதாவது அப்படி சொல்லியிருந்தால் அதுவுமே தவறானது. அது வேதமாக இருந்தாலும் சரி, சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எழுதியவர்கள் மனிதர்களாக தான் இருக்க வேண்டும். இறைவனாக இருப்பதற்கு ஒருபோதும் அங்கே எந்த விதமான இதுவும் கிடையாது, எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏன் அப்படின்னா, கடவுளுக்கு நாமமோ ரூபமோ கிடையாது. அவர் எழுத்தாணியை வச்செல்லாம் ஓலைச்சுவடையெல்லாம் எழுதியிருக்க மாட்டார். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த வேதத்தை எழுதினவர் இறைவன் தான், இறைவன் சொல்ல மனிதன் எழுதின, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் பொய். இறைவன் நமக்குள்ள நம்மள் இறைவனை வந்து தரிசிக்கும் பொழுது, உணரும் பொழுது நமக்குள்ள அந்த அறிவு பேரறிவாக மாறி அங்கேருந்து எழும்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் பாடல்களாக மாறுது மகான்களுக்கும் சித்தர்களுக்கும். அதை தவிர்த்து இறைவன் அங்கே சொல்ல இங்கே எழுதுறது இதெல்லாம் பொய்யான கட்டுக்கதை. இதெல்லாம் ஒரு சில வகையான மதங்களை மேம்படுத்துவதற்கும் சில மனிதர்களை மேம்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்மளை வந்து நம்புறதுக்கு நம்ம ஒன்றும் பாமரர்கள் கிடையாது. நம்ம அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு அவங்களுக்கு விளக்கம் சொல்வதற்காகவும் அவங்களை மூட பழக்க வழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் இந்த சமூக அவர்களை சமூக விரோதிகள்னே சொல்லலாம். அந்த சமூக விரோதிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவே நாமெல்லாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.